Hey guys, welcome back to my channel Authentic Outdoors. இப்போது நான் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கொடைக்கானல். ஆக்சுவலாக எப்போயுமே நம்ம கொடைக்கானல் வர்றது வாடிக்கையான ஒரு விஷயம். ரெகுலராக நம்ம டவுன் சரௌண்டிங்கில் ஸ்டே பண்ணாமல் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் வந்து ஒரு ஸ்டேக்காக போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நானே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். என்னன்னாக்கா நம்ம இந்த மன்னவனூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டே, எப்படி சொல்கிறது, கொடைக்கானல்லேருந்து ரொம்ப அவுட்டர், ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர். நம்ம கொடைக்கானல் லேக்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கூட இருக்கும், 45 கிலோமீட்டர்ஸு. ஸோ நம்ம கூக்கல் மன்னவனூர் மாதிரி ஏரியா தான் அதுவும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன். அங்கே வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டே மாதிரி பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த இடத்த பற்றி என்ன ஏதுன்ட்டு அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். இப்போ என் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் என் பையன் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொடைக்கானல் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதே ஒரு தனி சுகம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், என்ன ப்ரோ ஆச்சு, இந்த எட்டி காரை பற்றி வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த எட்டி காரோட சிச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு அந்த வண்டியை மாடிஃபை பண்ணி அதை வச்சு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் பிளான்லாம் போட்டு போய்கிட்டு இருந்தேன். பட் சந்தர்ப்ப சூழ்நிலை அது வந்து யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனாக போயிடுச்சு. அது என்ன ஏதுன்றதை நம்ம இப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். கொடைக்கானல்லேருந்து அப்படியே வந்து ஒரு கார் டிரைவில் இந்த போலூருன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக ஒரு ஸ்டே வந்தாச்சு. ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, ஹட் ஸ்டே மாதிரி இங்கே வந்து மொத்தம் 3 இருக்குது. இது எல்லாமே எப்படி இருக்குன்றத நான் ஒரு சின்ன ரூம் டூர் மாதிரி காட்டுறேன். பார்த்திங்களா, எனக்கு பின்னாடி தெரிகிறது தான் வியூ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கிடைக்கிற வியூ இது தான் கிடையாது பார்த்திங்களா. ஃபுல்லாக வந்து மவுண்டன் அண்ட் ஸ்டெப் ஃபார்மிங் வியூஸ். ஸோ ரூமுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஹேமக் இருக்குது. இங்கே மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, இது மாதிரி வந்து 3 டைப் இருக்குது. இது இல்லாமல் மேலே 2 ஏ ஃப்ரேம் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். நம்ம வந்த உடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு கொடுத்துருக்குறாங்க, பைனாப்பிள் வித் லெமன் ஜூஸ். ஸோ இந்த வியூவை பார்த்த மாதிரி ஒரு சில்லான ஒரு ஜூஸ். இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 3 கேபின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேபின் நம்பர் 3, கேபின் நம்பர் 2, கேபின் நம்பர் 1. இப்போ சும்மா இது 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு இன்டீரியர் மட்டும் மாறும். ஸோ இது வந்து சிம்பிளாக ரூம் டூர் மாதிரி காட்டுறேன். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாத்வே, ஒரு கிளாஸ் டோரு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டோட நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட் இருக்குது. மேலெல்லாம் லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு சின்ன கம்ப்யூட்டர் டேபிள், இங்கே சின்ன ஒரு உட்கார்ற மாதிரி இடம், ஒரு ஃபுல் சைஸ் மிரர். அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா அப்படியே போலூர் வியூ, பூண்டி போலூர் இந்த வில்லேஜோட வியூ. ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. பேசின், மிரர் எல்லாமே சிம்பிளாக. ஃப்ளோரிங்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸு தான். ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டே. இது ரூம் நம்பர் 2. இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எல்லாத்துக்குமே தனியாக வந்து ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஒரு ஹேமக் இருக்குது. அப்படியே இந்த வியூ பசங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஓப்பன் ஏரியா. சரி, இது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். பெரிய சைஸ் பெட்டு, அதாவது கிங் சைஸோட கொஞ்சம் இன்னும் பெரிய சைஸாகவே இருக்குது பெட்டு. மேலே அதே மாதிரி லைட்டிங், நல்லா க்ளீனான ரூமு. இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா, ஸ்டடி டேபிள் மாதிரி, வாட்டர் பாட்டில், கெட்டில் அது இதுன்னு கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரேக், இங்கே ஒரு துணி ஹேங் பண்ணுறதுக்கு உண்டானது. அதே மாதிரி இன்னொன்று ரூமில் பார்த்த மாதிரி அதே ஒரு பீன் பேக்கு, 2 சேரு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு அட்டாச் டாய்லெட். எல்லா டாய்லெட்டுமே ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு வேனிட்டி மிரர் எல்லாமே இருக்குது. ஒரு நீட்டான ப்ராப்பர்ட்டி, க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த 3 ரூமுமே பார்த்தீங்கன்னா 3மே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. என்ன ஒரு சின்ன அவங்க நோட்டிசபிளான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலிவேஷனில் இருக்கிற இந்த பெயிண்டிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஒரு ஆஷ் கலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் கலரில், க்ரீம் மீன்ஸ் ஒரு சாண்டில் கலரில் இருக்குது. அது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இந்த கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி இன்டீரியர் ஃபினிஷஸ் எல்லாமே சேமு. ஸோ ரூமுக்கு வெளில ஒரு ஹேமக் இருக்கு, பையன் விளையாடிட்டு இருக்கான் அந்த மாதிரி. அப்புறம் இங்கேயும் ஒரு ஹேமக் இருக்குது. இந்த 3 இல்லாமல் இன்னொன்று ஸ்பெஷலான ஒரு ரூம் இருக்குது. அது எப்படின்னு சிம்பிளாக டூர் காட்டிடுறேன். அப்புறம் ப்ளஸ் இங்கே மேலே பார்த்திங்கன்னா குட்டி A-frame 2 இருக்குது, சின்னதாக இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை காட்டிடுறேன். ஸோ கிடைக்கிற வியூ இது தான், பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான வியூ. ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ரூமில் இருந்தே நமக்கு வந்து அங்கே வந்து பூண்டி வில்லேஜோட வியூவை பார்க்க முடியும். ஸோ அதுதான் பூண்டி வில்லேஜு. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற அந்த 3 கேபின்ஸ் ஆல்ரெடி காட்டியிருந்தேன். இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேபின் இங்கே இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹேமக் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு நீட்டான ஒரு பில்டப்பில் இருக்குது. இந்த ரூம் எப்படி இருக்குன்றதை ஒரு சிம்பிள் ரூம் டூர் மாதிரி காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் எல்லா ரூமுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பாத்வே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்டேர் கேஸ் அப்படியே நேராக போகுது. இங்கே ஒரு ஹேமக், நம்ம கிளாம்பிங்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஹேமக் தான். ஸோ இதிலேருந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. இது ரூமோட எலிவேஷன். வாங்க உள்ளே போகலாம். எல்லா ரூம் மாதிரியும் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ரூம். என்ன ஒன்றுன்னா, பெட்டு தாங்க ஒரு ஹைலைட்டு. ரொம்ப பெரிய பெட்டு, ஒரு 4 பேர் வந்து பிரச்சனை இல்லாமல் படுத்துக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஒரு பீன் பேக்கு, 2 சேர், ஒரு சூப்பரான பூண்டி வில்லேஜ் வியூ. அண்ட் அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 சைட் டேபிள் கொடுத்துட்றாங்க. லைட்டிங் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு ஃபுல் சைஸ் மிரர், இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் அட்டாச் டாய்லெட். எல்லாத்துலேயுமே டாய்லெட்லாம் க்ளீனாக இருக்குங்க, நல்லாவே இருக்குது. இது டாய்லெட்ரிஸ், காஃபி, ஷாம்பு, சோப்பு எல்லாமே கொடுத்துட்றாங்க இங்கேயே. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 3 days தான் ஆகுது போல் ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணி. ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற 3rd கேபின் சொன்ன மாதிரி தான், கலர் மட்டும்தான் மாறுது. உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி பெட்டு, லைட்டிங் எல்லாமே சேம் தான், கலர் மட்டும் மாறி இருக்குது, ஒரு எல்லோ. என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ்னால் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ரூம்குள்ளே வந்து வெளியே உள்ள இந்த நேச்சுரல் லைட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 2-3 விண்டோஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா ரூம் வந்து இன்னும் பிரைட்டாக இருந்திருக்கும். அது மட்டும் எனக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. இங்கே அட்டாச் டாய்லெட் எல்லாமே, ஷவர் எல்லாம், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. மற்றபடி ப்ராப்பர்ட்டியில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே டவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ கப்புள் ஓரியன்டான ஒரு ஸ்டேவாக தான் இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுதான் வந்து கேட் பார்க்கிங் வே. சரியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன ஒரு கிச்சன், டைனிங் ஏரியா இருக்குது. இங்கே ஒரு கேம்ப் ஃபயர் பிட்டு, ஓகேங்களா. நைட்டில் அந்த லைட்டிங்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிட்டு, சரி அங்கே வண்டியை விட்டு இந்த பாத்வேல நடந்து வந்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்டேஸ் போயிடலாம். இந்த ஸ்டே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா அன்சார்ட்டட் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் பேஜ். அவங்களோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு லஞ்ச் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன லஞ்சுன்னு பார்த்துட்டு வருவோம். கீழே உள்ள கேபின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரீமியம் கப்புளுக்காக கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து லோ பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 A-frame சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. இவ்வளோ சின்ன A-frame நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோன்னு இருக்குது பாருங்களேன். இவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பக்கத்தில் இங்கே ஒரு சின்ன A-frame இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த 2 A-frame இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ரூம்குள்ளே போய் டூர் காட்டுற அளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸானதெல்லாம் கிடையாது. சும்மா இங்கேருந்தே காட்டுறாங்க பாருங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மேடு, ஒரு சின்ன குட்டி டோரு, திறந்தோடனே டைரெக்டாக பெட்டு தான்.
ஓகேங்களா. ஒரு 3 பேர் இல்லை 2 பேர் படுக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி. மேலே ஒரு சின்ன ஒரு லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது. நீட்டாக தான் இருக்குது. ஸோ சிம்பிளான ஒரு ஏ ஃப்ரேமு. இதுக்கு அட்டாச் டாய்லெட்டு கிடையாது. ஸோ இதுக்கு டாய்லெட் பார்த்திங்கன்னா அங்கே மேலே இருக்குது. ஸோ காமன் டாய்லெட். யாராவது சின்ன பேச்சுலர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் வரீங்கன்னா இதில் 3 பேர் அதில் 3 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். இதோட ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு. இது வந்து 2000 நினைக்கிறேன், 2000 சம்திங் சொன்னாங்க. மற்றபடி இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்ன எதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அழகான மவுண்டன் வியூஸு, ஃபார்ம் லேண்டு, பியூட்டிஃபுல்லாக பூண்டி வில்லேஜுன்ட்டு நல்லாயிருக்கு. எல்லா ரூமுக்கு வெளியே இந்த மாதிரி சின்ன ஒரு ஹேமக்கு, கண்ணு கூசுது. நல்லா ரிலாக்ஸாக பாருங்களேன், இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். டீசெண்டான ஸ்டே கைஸ். ஆக்சுவலாக எப்படின்னா, நான் இந்த இடத்த யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவுட்டர் ஏரியாவில் போய் ஸ்டே பண்ணணும், கப்புளுக்கெல்லாம் சேஃப்டி இருக்குமான்னு யோசிப்பீங்க, இடம் நல்லா இருக்குமா, பேச்சுலர்ஸ்லாம் கொஞ்சம் க்ரௌட் பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டே வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயுமே கப்புள்ஸுக்கு, ஃபேமிலி, அப்புறம் மாதிரி கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ அப்படியே பாருங்களேன் இந்த வியூ லெஃப்ட் சைடில். ஸோ இந்த மாதிரி அப்படியே சில்லாக இருக்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு.